ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் இலையடை செய்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சாஸ் பேனில் 1 கப் கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை கரைஞ்சா போதும். வெல்லத்தை கரைய விடுங்க. வெல்லம் கரைஞ்சவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்படியே வச்சுருங்க. இன்னும் ஒரு பேனை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ண உடனே 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆன உடனே திருவுன தேங்காய் 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் திருவுல 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்திடுங்க. நெய்யில் வெள்ளைக்கரசலை வடிகாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டே இருங்க. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், பூரண கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி இருக்கட்டும். சாஸ் பேனில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, 1 ஸ்பூன் நெய். இப்போ சுடு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் இது மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இடியாப்பா மாவு பதத்துக்கு நீங்கள் மாவு பிசையணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு மாவை சூட்டோடு மூடி வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மாவு நல்லா பிசைங்க. உருண்டை பிடிச்சி வாழை இலையில் நெய் தடவி அந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு வாழை வச்சு இந்த பவுலை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் பண்ணுறதால அந்த அடை ரொம்ப மெலிசாக வரும். இப்போ தேங்காய் பூரணத்தை வச்சு மடிச்சிருங்க. இதே போல் எல்லா அடையும் வாழையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. நீங்கள் கையில் அழுத்தினா கூட இவ்வளோ மெலிசாக வராது. ஆனால் இந்த வாழையில் வச்சு இந்த மாதிரி பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அடை ரொம்ப மெலிசாக வரும். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இலை அடை செய்யும்போது. இப்போ எல்லா அடையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க வேக வைக்கலாம். ஒரு இட்லி பிளேட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த உடனே இந்த பிளேட்டில் எல்லாம் உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்கள். இலை வெந்து போயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இலை எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு இலை அடை. இந்த ஓணம் பண்டிகைக்கு இந்த இலை அடை செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.